வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். வெளியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வெயிலுக்கு இதமாக ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் செய்யலாமா? நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கும் அனைத்து உறுப்புகளும் சீராக இறங்கிறதுக்கும் உடலுக்கு தேவையான தாதுக்கள், வைட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, பித்தளை சத்து, வெள்ளி சத்து, தங்க சத்து, இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனை சத்துக்களையும் ஒன்றா ஒரு பழத்தில் இருக்குன்னா அது முலாம்பழம் தாங்க. அந்த பழத்தில் தான் ஈஸியாக ஜூஸ் போடுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட அந்த பழத்தோட சிறப்புகளையும் பலன்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அத்தனை சிறப்புகளையும் கொண்ட முலாம்பழம் இதுதாங்க. இது 5 கிலோ இருந்துச்சு. கிலோ 30 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. சில இடங்களில் இது கிலோ 15 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இதை நான் 2ஆக கட் பண்ணி உள்ளே இருந்த விதைகளை எல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வலித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக சுரண்டினீங்கன்னா இந்த பழத்தோட சதை பகுதி தனியாக வந்துடும். இந்த மாதிரி சுரண்டி 2 ஆஃபில் இருந்தும் தோல் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கோங்க. சரி, இது சுரண்டுற நேரத்தில் இந்த பழத்தோட பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கிற நார் சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கும் வேதிப்பொருட்கள் உடலில் கொழுப்பு சேராமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுது. அடுத்து தோல் கடினத்தன்மை, தோல் சுருக்கம் போன்றவற்றையும் முலாம்பழம் நீக்கி இளமை தோற்றத்தோடு இருக்க உதவுது. வெயில் காலத்தில் உடலில் இருக்க தண்ணி சத்துக்கள் சீக்கிரமாக வெளியேறி உடல் சூடாயிருது. இந்த பழம் உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதில் விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறதால உடல் நலத்துக்கும் குறிப்பாக கண்ணுக்கு மிகவும் நல்லது. கண்ணில் இருக்க செல்கள் வளர்ச்சியை இந்த பழத்தில் இருக்க சத்துக்கள் ஊக்கப்படுத்தியும் வயசான கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதோட வறண்டு போகாமையும் பாதுகாக்குது. கோடை காலங்களில் தாகம் அதிகம் எடுக்கும். இந்த காலங்களில் முலாம்பழங்களை சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதால சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட்டு சிறுநீரில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற செய்யுது. இதனால் நீர் சுருக்கு, சிறுநீர் அடைப்பு போன்ற நோய்கள் வர்றதையும் தடுக்குது. கோடை வெயில்னால் ஏற்படக்கூடிய நீர் இழப்பின் மூலமாக ரத்தத்தில் நீர் சத்து குறைஞ்சி ரத்த ஓட்ட வேகம் குறைவதை இந்த பழம் சாப்பிட்றதால தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கலாம். இதனால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நுரையீரல் புற்றுநோயிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த பழத்தில் நார் சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்குது. இப்போ நம்ம பழத்தோட சதப்பகுதியெல்லாம் கேதர் பண்ணிட்டோம். இந்த பவுலில் கலெக்ட் பண்ணது ஒரு பெரிய டிஷ் நிறையா ஃபுல்லாகிடுச்சு. பழம் கொஞ்சம் பெரிய பழன்றனால நம்ம சர்க்கரையை இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ வரும்னா 300 கிராம்ஸ்லேருந்து 400 கிராம்ஸ் வரைக்கும் வரும். இந்த சர்க்கரையை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை ஐஸ் க்யூப்ஸோ இல்லது தண்ணியோ இது கூட சேர்க்காதீங்க. வெறும் பழமோ அந்த சர்க்கரையை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் குத்துன மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பெரிய கட்டி, பெரிய துண்டுகளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிசால்வ் ஆகிடும். இதை மிக்சியில் போட்டு அடிக்கவும் கூடாது. இந்த பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். தண்ணி சேர்த்திங்கன்னா நீர்த்து போயிடும். சர்க்கரை போட்டனால வரக்கூடிய கொஞ்சம் தண்ணி விடும் அதுவே. அதனால் இதுவே போதுமானது. இதுக்கு இந்த பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா இது கூட எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. வெறும் பழத்தோட சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டிங்கனாவே அது கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வேணால் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்திங்கனாக்கா சில்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த கூலிங் ஆகிறதுக்கான வழி. இது கூட ஐஸை இது தலையில் கொட்டினீங்கன்னா இது தண்ணி விட்டு போயிடும், கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இதே கன்சிஸ்டன்சியோடு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிருக்கு. இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டம்ளரில் விட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வெயிலுக்கு இதமாக இருக்கும், உடல் சூட்டை உடனே குறைச்சிரும். இது சாப்பிட்ட 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு உடம்பு சூடு குறையிற ரிசல்ட்டு பாருங்கள். ஒரு சிப் பண்ண உடனே தொண்டையிலேருந்து அப்படியே ஜில்லுன்னு அப்படியே இறங்கி உடம்பு குடல் வரைக்கும் போய் ஜில்லுன்னு ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.